பஞ்சதேவர்கள் உற்பத்தி. இந்த உலகாளும் பரம்பொருள் ஐயா வைகுண்டம் அவர் அருளாட்சி செய்கின்ற தலங்களிலே அவருடைய வலது பக்கத்திலே ஒரு பணிவிடையை நியமித்து நாம் வழிபட்டு வருவது முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வலது பக்கத்திலே வைக்கின்ற பணிவிடையில் பஞ்சதேவர்கள் ஐயாவை வணங்குவதாக நம்முடைய ஆகமங்கள் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறது. அப்படி வணங்கி வரக்கூடிய அந்த பஞ்சதேவர்கள் ஏவல் சிவாய்மார்கள் என்று நம்முடைய முன்னோர்களாலும் நம்முடைய வழிபாட்டு தலைவர்களாலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஏவல் சிவாய்மார்கள் அதாவது பஞ்சதேவர்கள் உருவான அந்த வரலாறு ஐயா அருள்நூலிலே நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். பஞ்சதேவர்கள் அதாவது ஏவல் சிவாய்மார்கள் அப்ப பிரிது வாயுதேயு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களையும் இந்த உலகத்திலே தெய்வங்களாக உலாவிட்டிருக்கிறார் சிவபெருமான். அந்த சிறு தெய்வங்கள் இந்த உலகத்திலே பல அழிச்சாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன. அத்தனையும் ஏவல் சிவாய்மாராக ஐயா ஐக்கியப்படுத்த சிவபெருமானிடம் பல சிறப்புகளை சொல்லி அவர்களை தனக்குள் ஐக்கியப்படுத்துவதற்கான காரணத்தை இங்கே எடுத்து வைக்கிறார். அதுதான் பஞ்சதேவர்கள் உற்பத்தி. இதை தெள்ளத் தெளிவாக கேளுங்கள். அந்த ஆண்டவனுடைய அருளை நீங்கள் எல்லோரும் பெற்று இவ்வுலக வாழ்விலே சிறப்பு வருங்கள். பரம்பொருள் ஐயா வைகுண்டம் ஆதி சிவனை நோக்கி இந்த கலியளிக்க வந்த அடியனுக்கு ஏவல் சிவாய்மார்கள் தேவையென்று ஈசனை பணிந்து விண்ணப்பம் செய்கிறார். கருடரனும் வீரர் கருடராசன், கடிய சேவகன் சிமலராசன், துருடரனும் வீரன் தேர்த்தகன், குட்டி வீரன் தேர்க்குடையோர், இப்படிப்பட்ட பலமுள்ள தெய்வ கடாட்சியத்தில் பிறந்து வந்த அந்த பஞ்சபூதங்களும் தனக்கு ஏவல் சிவாய்மார்களாக வேண்டும் என்று ஈசனிடம் பணிந்து கேட்கிறார். சுருதியாய் நமது கைக்குள் சீவாயி ஏவலாக பரிதி போல் 5 வீரர் படைத்தினீர் அனுப்பும் என்று பரம்பொருள் வைகுண்டம் ஆதி சிவபெருமானை நோக்கி வேண்டி கேட்கிறார். அவர் கேட்டவுடனேயே ஆதி சிவபரம்பொருள் இந்த சீவாய்மார்களை உருவாக்க இருவரும் சேர்ந்து என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்பதை வருகின்ற வாசகத்திலே நீங்கள் அன்போடு கேளுங்கள். பரம்பொருள் வைகுண்டம் ஏவல் சிவாய்மார்கள் வேண்டும், இந்த 5 பேர்களையும் எனக்கு கைக்குள்ளே பணி செய்ய அனுப்புங்கள் என்று ஈசனிடம் கேட்டவுடன் சிவபெருமான் கேட்கிறார். மாயவனே மாலவனே, நீர் கேட்பது எப்படி சரியாகுமோ? இது மாயமா? ஆடு கோழி இலைப்பட்டை தூபங்கள் ஆகாது என்றல்லவோ இந்த ஆகமத்திலே நீர் உரைத்திருக்கிறீர். இந்த மக்களுக்கு தர்மம் செய்வதற்கு தவமாக அல்லவா இருக்க போகிறீர்? கடிய சேவகன் கைலகி பையன், கட்டையேறி பலவேசம் ஆசானம், அத்திவாக்கன் காத்தவராயன் என்றெல்லாம் தீர்க்கமுள்ள இந்த வீரர்கள் தினமும் இந்த உலகெல்லாம் ஊனுண்டல்லவா வாழ்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு சரியாகுமா? பன்றிகோழி பெலிவலதெல்லாம் உண்டு மக்களை உருட்டி தனக்கு அதர்மத்தை செய்பவர்களை உருட்டி கொள்ளக்கூடிய இந்த வீரர்கள் உமக்கு சரிதானா? இது என்ன மாயம் என்று பரம்பொருளை பார்த்து சிவபெருமான் கேட்க நம் அப்பன் வைகுண்ட பரம்பொருள் சொல்லுகிறார். இந்த மாய கலியளிக்க அனைவரையும் இந்த உலகத்திலே சான்றோர் குலத்திலே பிரவேசித்திருக்கிறேன். அன்னை மாகாளி வரைக்கும் வடவாமுகத்திலே சிறையாக இருக்கிறாள். அப்படி இருக்கின்ற வேளை நான் இவர்களை இந்த பூலோகத்திலே விட்டு வைத்துவிட்டு எப்படி தவம் இருப்பது? இவர்கள் இந்த உலகெல்லாம் செய்கின்ற இந்த அழிச்சாட்டங்கள் தவத்துக்கு ஒத்து வருமா? ஆகவே பரம்பொருளே மைத்துனரே ஈசனே அந்த 5 பேர்களையும் எனக்காக அவர்களை மறுபிறப்பு செய்து என்னிடம் அவர்கள் 5 பேரும் ஏவல் சிவாய்மார்களாக வர வேண்டும். அதற்காகவே நான் இவர்களை கேட்கிறேன் என்று பரம்பொருள் சொல்லுகிறார். எப்படி முடியும்? தவம் இருக்கின்ற நேரத்தில் இந்த 5 பேர்களும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அழிச்சாட்டங்களை செய்தால் இந்த மக்களுடைய நிலைகள் மாறுமே. அந்த நிலை மாறுகின்ற பொழுது என்னுடைய தவத்திற்கும் இந்த நிலைக்கும் ஒத்துவருமா? ஆகவே அந்த 5 பேர்களையும் எனக்கு வசமாக்கி என் பக்கத்திலே இருத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல வரத்தை தாரும் என்று சொல்ல ஈசன் மகிழ்ந்து அந்த பிறவியை செய்ய அருள் செய்கிறார். ஆயனார் உரைத்த போது அரணுமே மனது மெச்சி வாயமாய் வீரர் தம்மை வரவழைத்து இங்கே கொண்டு நியாயமாய் பிறவி செய்து நாரணர் கைக்குள்ளாக்க நேசமாய் மனதில் எண்ணி நினைத்தர் ஈசர்தானும் என்று அருள்நூல் காவியம் அற்புதமாக நமக்கு சொல்லுகிறது. பரம்பொருள் வைகுண்டம் இந்த 5 பேர்களையும் தன்னுடைய வலது பக்கம் ஏவல் சிவாயாக நிறுத்த வைக்க வேண்டும் என்று ஈசனிடம் வேண்டியவுடன் சிவபெருமான் அந்த 5 பேர்களையும் மறுபிறவி செய்வதற்காக ஒரு காரண திருவிளையாடலை நடத்துகிறார். அட்டதிசை கீர்த்தி பெற்ற வீரர் 5 பேரை அருமையாக இங்கழைத்து ஒருமையாக மெட்டுத்தனமாக முன்னே ஈந்த வர வேண்டி மேலும் தர்மாபுரிக்கு ஏற்ற விடைகள் ஈயவென்று பரம்பொருள்
கேட்டபடி இவர்களை மறுபிறவி செய்வதற்காக ஒரு விளையாட்டு. திருச்செந்தூரிலே கந்த சுவாமிக்கு மாசி 8ஆம் திருநாள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவிழாவுக்கு எல்லோரும் போய் கொண்டிருக்கின்ற நேரம் சிவபெருமானும் அங்கே செல்லுகிறார். புலித்தோலும் வரிவேலையும் எடுத்து பொக்கணங்களிட்டு நாகவிஷத்தை அணிந்த பரம்பொருள் அந்த நாராயணன் சொற்படி கேட்பதற்காக கையில் முழு சூலமுடன் கப்பறைகள் ஏந்தி கண்டமதில் பண்ட மாலை கொண்டு மெய்யில் வெண் நீரணிந்து ருத்ராட்சம் உண்டு பகவான் சிவபெருமான் அங்கே செல்லுகிறார். எல்லோரும் உடைசூழ தீவரனை காட்டி கந்தனுக்கு திருநாள் நடத்தி திருத்தேர் வடம்பிடித்து தொட்டிலுக்க இருக்கிறார்கள். சிவபெருமான் தேர் உச்சி மீதில் இருந்து கொண்டு மகா மேரு போலே அதிலே உறைந்து வசமாகிக் கொள்ளுகிறார். எல்லோரும் வந்திருந்து தன்னுடைய மேனி வலிக்கிற அளவுக்கு அந்த தேர்வடத்தை தொட்டிலுக்கின்ற பொழுது தேரானது அசையாமல் நிற்கிறது. இந்த 5 பேர்களும் தேர் நகரவில்லை என்பதை அறிந்தவுடன் மறுபடியும் கிடாவெட்டி வெளியேற்றுக் கொண்டு தங்கள் வயிறார உண்டு ஏதோ பலம் குன்றி போய்விட்டதோ என்று மறுபடியும் பலிகளை வேண்டி மறுபடியும் அந்த திருத்தேரை தொட்டிருக்கிறார்கள். தேர் நகரவில்லை. அப்பொழுதுதான் நினைக்கிறார்கள், நாம் என்னவெல்லாம் செய்தோம், ஏன் இந்த தேர் நகரவில்லை, என்ன கேடு ஆச்சு என்று ஒன்றுமே தெரியவில்லையே. ஆகவே நாம் 5 பேரும் அன்னை பத்ரமாகாளியிடம் சென்று முறையமிட்டு இது என்ன என்று அறிந்து வருவோம் என்று சொல்லி 5 பேரும் அன்னை மாகாளியிடம் செல்லுகிறார்கள். கைலை பையன் பலவேஷம், மாசானம், மத்திவாக்கன், காத்தவராயன் ஆக 5 பேர்களும் தேர் நகரவில்லையே என்ற கவலையோடு அன்னை மாகாளியிடம் வருகிறார்கள். அன்னை மாகாளியிடம் வந்து, அம்மா பத்ரமாகாளி, பொன்னழகி, எங்களை பெற்றவளே, புட்டாபுர நாயகியே, கட்டழகி, இத்தனை நாள் எங்களால் இயலாதது ஒன்றுமில்லையே. 7 கடல் தாண்டினோம், இந்த உலகத்தை ஆண்டிருந்தோம், முக்தி பெறும் அக்கினி தூண்களை முழுதுமாக கையில் எடுத்தோம், 3 லோகம் சுற்றி பின்னும் மீண்டும் இங்கே வந்திருக்கிறோம். வெள்ளி கைலாசம் சுற்றி வீதி விட்டு வருவோம், மேலும் கீழும் நாங்கள் விளையாடி திரிவோம். அள்ளிமலை மீதிலுடைய அரசனுடைய மகளை 5 மாசத்திலே பிஞ்சையீரல் உண்டோம். மாடன் அருளன் அண்ணாவி மாமலையைச் சென்று மாய்மால வித்தைகள் மந்திர தந்திரங்களை பொய்க்க வைத்தோம். கட்டுச்சுருக்கான பல துட்டமாகணத்தை கண்ணில் காணாமல் காற்றிலே ஓட வைத்தோம். பூவி கைலாசம் வரை எங்கள் வேறுவல்லால் பின்னும் ஒரு துட்ட வீரர் கண்ணீர் காணோமே. அம்மா, மாயனுக்கும் ஆயனுக்கும் மாமரைக்கும் நாங்கள் மற்றும் பல தேவதைக்கும் ஏற்றுக்கொடோம். அம்மா, பேய்கள் பல பேர்கள் பெருமாளாக இவர்களுக்கு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய பேரை மாற்றி மாற்றி நாங்கள் பொய் வேஷம் கொண்டு திரிவோம். அம்மா, நாங்கள் 5 பேரும் உனக்கு அடிமையானதல்ல, வேறு யாருக்கு நாங்கள் அடிமையானோம்? எங்களை வெல்லுகின்ற பேர் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? நாங்கள் யாரையும் காணவில்லையே. அப்படி இருக்க இந்த தேரானது நகரவில்லை, எங்கள் பலங்கள் போனதெங்கே? இது என்ன மாயம்? அம்மா, எங்களுடைய பலம் காக்க வேண்டும், எங்களுடைய சிறப்பை காக்க வேண்டும். சந்தனத்தன் தேரு அங்கே தந்தனங்களாகி கொண்டிருக்கிறது, தேரு ஓட்டி வைப்பதற்கு சீர் செய்ய வேணும். அம்மா, தென்மொழியே, பத்திரமாக ஆளியே, நீயே சரணாகதி என்று 5 பேரும் அன்னை மாகாளியுடைய திருப்பதத்திலே தண்டனிட்டு விழுந்தார்கள். அன்னை மாகாளி தன்னை வணங்கி விழுந்த அந்த 5 பேரையும் பார்த்து, பிள்ளைகளே எழுந்திருங்கள், நீங்கள் விழுந்தது போதும், இந்த கலி அழியக்கூடிய காலத்தில் இருக்கிறது. இந்த சீமையிலே பாதகர்கள் கொடுமை தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. இந்த கலியை அழித்து கட்டான தர்மயுகம் நிலைநாட்ட அந்த மாயவன் தவமாக இருக்கிறார். நானோ சிறையில் இருக்கிறேன். நான் என்ன செய்வேன் என் பிள்ளைகளே? ஆகவே உங்களுக்கு நான் ஒரு காரணம் சொல்லுகிறேன். மூலகுண்டப்பதியாம் அம்பலப்பதியிலே 96 தத்துவங்களையும் பொதிந்து அற்புதமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த வைகுண்ட பரம்பொருள் உங்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய வலது பக்கத்திலே நிறுத்தி அரசால நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை தவிர இந்த உலகத்தில் வேறு எவருக்கும் சட்டங்கள் இல்லை, ஆளும் உரிமை இல்லை. ஆகவே அந்த பகவானிடம் நீங்கள் சென்று முறையமிட்டு அவர் திருவடியிலே பணிந்து விழுந்து அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும், அவருடைய வலது பக்கத்திலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று அம்மையானவள் அந்த 5 பேரையும் ஆதி பரம்பொருள் வைகுண்டம் ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த திருப்பதியை நோக்கி அவர்களை புத்தி சொல்லி அனுப்புகிறாள். அவர்கள் 5 பேர்களையும் தனக்குள் வசமாக்கி தன்னுடைய வலது பக்கத்திலே நிறுத்தி இருப்பதனால் ஐயாவுடைய திருத்தலங்கள் எங்கு நியமிக்கப்பட்டாலும் எங்கே வழிபாடு நடத்தினாலும் அவருடைய வலது பக்கத்திலே இவர்களுக்கென்று ஒரு பணிவிடை நியமித்து அவர்களுக்கு பால் வைத்து பணிவிடை செய்வது நம்முடைய வழிபாட்டுகளிலே சிறப்பு மிக்கதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதை கேட்டு இதை முறையாக வழிபாடு நடத்த வேண்டுமே தவிர
ஐயாவுடைய வலது பக்கத்திலே எவ்விதமான படங்களும் திரு உருவங்களும் வைத்து வணங்குவது கூடாது. அந்த வலது பக்கத்திலே பல இடங்களிலே ஆஞ்சநேயர் படங்களையும் சிலைகளையும் வைத்து வணங்குவது வாடிக்கையாகிவிட்டது இன்றைய உலகத்தில். ஐயா வைத்திருக்கின்ற 5 பேரும் ஏவல் சிவாய்மார்களே தவிர அவர்கள் எந்த விதத்திலும் உருவ வழிபாட்டுக்கு உகந்தவர்கள் அல்ல, பகவானுடைய ஏவலுக்கு ஆட்பட்டவர்கள். ஆகவே அவருடைய வழிபாட்டு தலங்களிலே விளக்கு ஏற்றி பணிவிடை வைத்து வழிபாடு நடத்த வேண்டுமே தவிர எவ்விதமான படங்களையும் உருவங்களையும் வைத்து வணங்குவது நம்முடைய வழிபாட்டுக்கு முரணானது என்பதை கருத்தில் கொண்டு இந்த பஞ்சதேவர் உற்பத்தியை கேட்டு இது ஒலிக்கின்ற இடங்களெல்லாம் எல்லா சிறப்பும் பெற்று நோய் பில்லி வினை சூனியங்கள் மாறி எவ்விதமான துன்பங்களும் இல்லாத நிலை கிடத்து நீங்கள் எல்லோரும் வைகுண்டருடைய பேரருளால் நலம் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த பஞ்சதேவர் உற்பத்தியை நிறைவு செய்கிறோம். ஐயா உண்டு. கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா, கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா, பொண்ணு மக்கா பொண்ணு அழைக்க போற மக்கா. கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ, கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ. கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா, பொண்ணு மக்கா பொண்ணு அழைக்க போற மக்கா. கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ, கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ. கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா, பொண்ணு மக்கா பொண்ணு அழைக்க போற மக்கா. எங்கும் இருக்குதப்பா புத்தி போல பொழைச்சிடுங்கோ, பூமியை ஜெயிச்சிடுங்கோ. எங்கும் இருக்குதப்பா புத்தி போல பொழைச்சிடுங்கோ, பூமியை ஜெயிச்சிடுங்கோ. சாதி மத பேரை சொல்லி சண்டையெல்லாம் வேண்டாம் மக்கா, ஜோதியாக நான் இருப்பேன் சோதிக்க வேண்டாம் மக்கா. சாதி மத பேரை சொல்லி சண்டையெல்லாம் வேண்டாம் மக்கா, ஜோதியாக நான் இருப்பேன் சோதிக்க வேண்டாம் மக்கா. கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா, பொண்ணு மக்கா பொண்ணு அழைக்க போற மக்கா. நிலையானதில்லையப்பா நவோ மறுத்திடுங்கோ, அருளாசி பெற்றிடுங்கோ. பொருளோடு வருமாச நிலையானதில்லையப்பா நவோ மறுத்திடுங்கோ, அருளாசி பெற்றிடுங்கோ. விட்டு கொடுத்திடுங்கோ வீமெல்லாம் வேண்டாம் மக்கா, தொட்டு நாம சாத்திடுங்கோ துணையாயிருப்பேன் மக்கா. விட்டு கொடுத்திடுங்கோ வீமெல்லாம் வேண்டாம் மக்கா, தொட்டு நாம சாத்திடுங்கோ துணையாயிருப்பேன் மக்கா. கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா, பொண்ணு மக்கா பொண்ணு அழைக்க போற மக்கா. மண்ணோடு உயிராக நானே இருப்பேனப்பா, எண்ணி நடந்திடுங்கோ ஏக்கம் கடந்திடுங்கோ. மண்ணோடு உயிராக நானே இருப்பேனப்பா, எண்ணி நடந்திடுங்கோ ஏக்கம் கடந்திடுங்கோ. கொத்த குறைக்காதீங்கோ குறமலக்காகாதீங்கோ, அவனவன் தேடு முதல் அவனவன் நாட்டிடுங்கோ. கொத்த குறைக்காதீங்கோ குறமலக்காகாதீங்கோ, அவனவன்
போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு இழக்க போற மக்கா பலிகள் எல்லாம் மாய்மால வித்தையப்பா தந்திரங்கள் தவிர்த்திடுங்கோ தவறுகள் செய்திடுங்கோ மந்திர பலிகள் எல்லாம் மாய்மால வித்தையப்பா தந்திரங்கள் தவிர்த்திடுங்கோ தவறுகள் செய்திடுங்கோ சாதுவாக இருந்திடுங்கோ சச்சரவு வேண்டாம் மக்கா தானங்கள் செய்திடுங்கோ தகப்பன் சொல்ல கேளு மக்கா சாதுவாக இருந்திடுங்கோ சச்சரவு வேண்டாம் மக்கா தானங்கள் செய்திடுங்கோ தகப்பன் சொல்ல கேளு மக்கா கண்ணு மக்கா கனி அடிக்க போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு இழக்க போற மக்கா நாரோடு பூவாக நானே மணப்பேனப்பா உனோடு உயிரருக்கும் ஈனத்தை விட்டிடுங்கோ நாரோடு பூவாக நானே மணப்பேனப்பா உனோடு உயிரருக்கும் ஈனத்தை விட்டிடுங்கோ அண்டி நடந்திடுங்கோ ஆதரவா இருந்திடுங்கோ உண்டி எங்களுக்கு அன்னம் வச்சனம் எங்களை யாரும் குற்றமில்லாமல் யாரும் செஞ்சனமில்லாமல் கொடுத்திடுங்கோ உமாத்திரம் வேண்டாம் மக்கா அண்டி நடந்திடுங்கோ ஆதரவா இருந்திடுங்கோ உண்டி கொடுத்திடுங்கோ உபத்திரம் வேண்டாம் மக்கா கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு இழக்க போற மக்கா கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு இழக்க போற மக்கா கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு இழக்க போற மக்கா கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு இழக்க போற மக்கா கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ கவனமாக இருந்திடுங்கோ கவலை எல்லாம் மறந்திடுங்கோ கண்ணு மக்கா களி அடிக்க போற மக்கா பொண்ணு மக்கா பொண்ணு இழக்க போற மக்கா